தசரதர் என்ன பண்ணார்? புள்ள வேணும்னு ஆசை. ரிஷிஸ்ருங்கரை வைத்துக் கொண்டு அஸ்வமேதம் பண்ணார். அஸ்வமேதத்துக்கு பிறகு புத்திரகாமேஷ்டி பண்ணார். புத்திரகாமேஷ்டிக்கு பலனா என்ன கிடைச்சது? பாயசம் கிடைச்சு. கரெக்டா? புத்திரகாமேஷ்டி பண்ணார், பாயசம் கிடைச்சது. அவர் ஆராதனம் பண்ண பெருமாள் யாரு? இக்ஷ்வாகு வம்சம் ஆராதனம் பண்ண பெருமாள் யாரு? ரங்கநாதர். ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, அயோத்தியால இருந்த வரைக்கும் அவருக்கு ரங்கநாதர்னு பேர் இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனேதான் ரங்கநாதர் ஆனார். அவருக்கு ஒரிஜினல் பேர் ராமாயணத்துல ஆராதய ஜெகநாதம். அவர் பேரு ஜெகநாதன் பேர். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம். அப்போ தசரதர் புத்திரகாமேஷ்டி பண்ணி பாயசம் கிடைச்சது. தசரதர் ஆராதனம் பண்ணது ஜெகநாதனை. அப்ப ஜெகநாதனை ஆராதனம் பண்ணி பாயசம் கிடைச்சதா? கரெக்டா? இது ஞாபகம் இருக்கா? அப்படியே தமிழகத்துக்கு வாங்கோ. திருப்புல்லானியில பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமோ? ஆதி ஜெகநாதர். திருப்புல்லானியில என்ன ஸ்பெஷல் பிரசாதம் தெரியுமோ? பாயசம். எப்படி கனெக்ஷன் பாருங்க. குலதெய்வம் ஜெகநாதன், புத்திரகாமேஷ்டி பண்ணி கிடைச்சது பலனாக பாயசம். அந்த ஜெகநாதன் பேரோட இருக்கக்கூடிய பெருமாள் தசரதர் கூட ஆராதனம் பண்ண பெருமாள் ஆதி ஜெகநாதர் திருப்புல்லானி. திருப்புல்லானியில ஃபேமஸ் பிரசாதம் பாயசம். கனெக்ஷன். வடக்கு வேறே தெற்கு வேறேன்னு உட்காந்து மாதிரி அசடுத்தனமா சொல்லிட்டு தான் எப்படி முடியும்? அதாவது ஒரு ஹோல்சம் நாலேஜ் இருக்கணும். இந்த அறக்குறை ஞானம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பாதகம். எங்கேயோ விக்கிபீடியாவில் ஒன்று பார்க்கறது, விக்கி புராணத்தில் ஒன்று பார்க்கறது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பார்க்கறது, எல்லாம் பார்த்துட்டு மேடையில் போய் வடக்கு வேறே தெற்கே வேறே நாங்களே வேற. சோழன் சொல்கிறான், ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் ஒரு கல்வெட்டு விடாமல் சொல்கிறான், நான் ராமனின் வம்சாவளி எழுதுறான். ஒரு கல்வெட்டிலையும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் எழுதுறான். நான் ராமனுடைய இத்தனாவது பரம்பரைன்னு எழுதுறான். பெருமையாக சொல்லிக்கிறோம், நாங்கள் சோழர்களே வேற. அவன் சொல்றான் நான் ராமனுடைய வம்சாவளி. எப்படி இருக்கு பாரு. அது திரித்திருப்பார்கள். இப்போ பெரிய கோவில் யார் கட்டினா? கொத்தனார் கட்டின. யாருக்க? ராஜராஜ சோழன் கட்டினா. எப்படி உங்ககிட்ட வந்து சொன்னார் அவர்? எப்படி தெரியும்? கல்வெட்டு. கல்வெட்டு ஆதாரம் தெளிவா சொல்றது ராஜராஜேஸ்வரம்ங்கிற இந்த கோவிலை அவர் வந்து ராசராசேஸ்வரம்லாம் எழுதலை. அது வேற ஒன்றும். ராஜான்னு சொல்லக்கூடாதா, ராசான்னு. ஐயோ நாராயணா, அதாவது எங்கே கொண்டு தலையை முட்டுறதுன்னே எனக்கு தெரியல. எங்கேயாவது சவருக்கு இருந்தால் சொல்லுங்க, போய் முட்டிக்கிறேன். ராஜாங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்ட். தமிழில் வார்த்தை ஃபார் த கிங் இஸ் அரசன். புரியுறதோ? இப்போ ராஜாங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட். அது ஒன்று யூஸ் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது. என்னவோ இப்போ நம்ம அப்படியே அதை மாற்றிட்டோம். அன்னெசரி, வெரி வெரி டெட்ரிமெண்டல், வெரி லோ கிளாஸ் பாலிட்டிக்ஸ் நம்ம லாங்குவேஜஸில் கொண்டு வந்துட்டோம். எந்த மொழி, நான் என்ன சொல்கிறேன், இப்படி பேசக்கூடியவா முதல்ல 50 குறளை சொல்லட்டும். ஏதோ 50 குறளை மனப்பாடமாக சொன்னால், சிலப்பதிகாரத்தை சொன்னால் ஏதோ தமிழ், சும்மா தமிழை காப்பேன்னா சுவாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவாளை விடவா நம்ம காத்துற போகிறோம் தமிழை? ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். பேரெல்லாம் சம்ஸ்கிருத பேராக இருக்கும். வச்சிருக்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் எல்லாம் சம்ஸ்கிருத பேராக இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். ராஜாங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. ராஜ்யதே இதி ராஜா. த ஒன் ஹூ கவர்ன்ஸ் இஸ் கால்ட் ராஜா. சோழன் வந்து ராசாவான். நீங்க ராஜாவை ராசான்னு சொன்னாலும் அது ராஜா தான். இப்போ பீட்டர் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையோ இல்லை. பீட்டர் விடுற அப்படின்னா அந்த பீட்டருங்கிறது தமிழ் வார்த்தை ஆயிடுறதா? அப்போ அது இங்கிலீஷ் தானே. நான் சொல்றது புரியுறதோ? அரசன் அவர் சொல்லலை, ராஜராஜேஸ்வரம் தான் கல்வெட்டில் இருக்கு. அந்த பிரகதீஸ்வரர் கோவில் கலசத்தில் அந்த மேலே அந்த விமானமானது எவ்வளோ வெயிட்டு? 80 tons. அதுதான் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்னவோ அது வேற ஒரு விஷயம். அது வந்து அது பெரிய கல்லை வந்து 80 tonsல வச்சா எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் புஸ்தகமாக எழுதுறா. அப்படி இல்லை சார், நிறைய கல்லெல்லாம் சேர்த்து வச்சு தான் கட்டியிருக்கா. அது ஒரு வாட்ஸ்அப்பில் ஓடுறது. அது எங்கேருந்தோ அது இப்போ ராடம் கட்டினா அங்கேருந்து அந்த 80 ஒரே கல்லை ஏற்றினா இதெல்லாம் இல்லை. சில விஷயங்கள்லாம் நம்ம மனசுலேருந்து we should learn how to unlearn things that we have learned wrongly. அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். சரி, ராஜராஜேஸ்வரம் அந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழன் சொல்கிறான் நான் தான் இந்த கோவில் கட்டினேன். கட்டிட்டு அடுத்த லைன் சொல்கிறான் நான் ராமனுடைய வம்சாவளி. முதல் வரியை ஒத்துப்பேன், 2வது வரியை ஒத்துக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி பெருமாள் நிஷாதஸ்த பதையே நமஹா குஹனுடைய வேடுவச்சேரிக்கு சென்றார்.
குஹன் ராமரை பார்த்த உடனே அப்படியே காலில் விழுந்தார். சீ டோன்ட் ஃபால் அட் மை ஃபீட் குஹா, நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி பிடிச்சுக்கோ. ராமர் கட்டி பிடிச்சுட்டார் குஹனை. அப்புறம் குஹன் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டார். ராமர் வந்து நோ ஐ எம் டயட்டிங் நோ, மை டயட்டீஷியன் சேஸ் மத் லீலோ, லக்ஷ்மணனை சாப்பிட சொல்லு. அடுத்த நாள் சாப்பிட்டாருன்னு இருக்கு. சரி, இப்போ என்னன்னா குஹனுடைய வீட்டுக்கும் ராமரே தேடி சென்றார். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்கோ. குஹனுடைய வேடுவச்சேரி ஸ்ருங்கிவேரபுரத்தில் ராமரே தான் தேடி சென்றார். பிரயாக்ராஜுங்கிற க்ஷேத்திரத்துக்கு பரத்வாஜாசிரமத்துக்கு ராமரே தேடி சென்றார். ஆரண்யா காண்டத்தில் சீதையை அபகரணம் செய்த பிறகு எங்கே சீதைன்னு தேடிக்கொண்டு வர ஒரு ஆசிரமத்தில் ஒரு வயோதிக ஸ்திரீயாக இருந்த ஷபரியானவள் காத்து கொண்டிருக்க, அவள் எத்தனையோ நாளாக சேகரித்த பழங்களை தான் கண்டு உண்டு மகிழ்ந்தார். அப்ப அவரே குஹனுடைய வீட்டுக்கு போறார், அவரே பரத்வாஜர் வீட்டுக்கு போறார், அவரே ஷபரி வீட்டுக்கு போறார். இவெல்லாம் கூப்பிடல, இவரே போயிருக்கார். எப்படி? காற்று. இப்ப நம்ம ஆக்சிஜனை கூப்பிடும்போது ஆக்சிஜன் நவ் யூ மே என்டர் அப்படின்னு நான் சொல்றோம். அது நம்ம வீட்டை தேடின்னு வருது. எப்படி காற்றானது நம்ம கேட்காம நம்ம வீடு தேடி வருமோ, ராமரும் அடியவர்கள் வீட்டுக்கு அவர்கள் அழைக்காமலே செல்கின்றார். அப்படிப்பட்டவனுக்கு வாயுன்னு பேர். இது எத்தனாவது நாமா? 415வது நாமா வாயு. ஏன் பெருமாளுக்கு வாயுன்னு பேர்? இப்போ உங்க குழந்தை கேட்கும் வாயுனா ஏர், ஏன் பெருமாளுக்கு ஏர்னு பேரு? எப்படி ஏர் யார் பர்மிஷனையும் கேட்காம போறதோ, ராமர் எப்படி சென்றாரோ அதனால வாயுன்னு பேரு. இத ಕನ್ನಡದ ஒரு ಇದಾರ ಇಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋ ಆಸ್ತಿಕರು. ಬಲಿಯ ಮನೆಗೆ ವಾಮನ ಬಂದಂತೆ. இப்ப தைரியமா நான் யார் கன்னடா பேசுறவான்னு கேட்டுள்ள. இந்த வாட்டி காவேரி திறந்து விட்டோம். ಬಲಿಯ ಮನೆಗೆ ವಾಮನ ಬಂದಂತೆ. பலியின் வீட்டுக்கு வாமனன் வந்தாரே. ಭಗೀರಥಗೆ ஸ்ரீ கங்கே ಬಂದಂತೆ. பகீரதன் வீட்டுக்கு கங்கை வந்தாளே. ಮುಚುಕುಂದನ ಮನೆಗೆ ஸ்ரீ முகுந்த ಬಂದಂತೆ. முச்சுக்குந்தன் இருக்கும் ரைவதக பர்வதத்தின் குகைக்கு கண்ணன் முகுந்தனே சென்றானே. ಗೋಪಿಯರಿಗೆ ಗೋವಿಂದ ಬಂದಂತೆ. ವಿದುರನ ಮನೆಗೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬಂದಂತೆ. ವಿಭೀಷಣನ ಮನೆಗೆ ಶ್ರೀರಾಮ ಬಂದಂತೆ. ನಿನ್ನ ನಾಮವು ಎನ್ನ ನಾಲಿಗೆಯಲಿ ಬಂತು, சலஹலி ஸ்ரீ புரந்தர விட்டலா. புரந்தர விட்டலா. இவ்வளவு வீட்டுக்கு நீயே போயிருக்கிய பெருமாளே, இந்த புரந்தரதாசனுடைய வீட்டுக்கு நீ வரமாட்டியா? நான் ஏன் வர வேண்டும்? ஏனெனில் உன்னுடைய பெயர் வாயு.